நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் 5400 ரூபாய் இலவச மானியம் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஸோ இது யாருக்கானது அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம பார்த்துடலாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் விவசாயிகளுடைய நலனுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதனால் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள். இந்நிலையில் தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு உணவு மேற்கொள்ள மானியம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஹெக்டர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 5400 ரூபாய் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். இதற்கு ஆதார் கார்டு, வங்கி புத்தகம், நில சான்றிதழ், சிட்டா, பட்டா மற்றும் நில வரைபடம் ஆகிய ஆதாரங்கள் வழங்க வேண்டும். திருவண்ணாமலை, சேலம், விழுப்புர், கடலூர், மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட 25 மாவட்ட விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஹெக்டர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 5400 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு, வங்கி புத்தகம், நில சான்றிதழ், சிட்டா, பட்டா மற்றும் நில வரைபடம் ஆகிய ஆதாரங்களை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்கன்னா திருவண்ணாமலை, சேலம், விழுப்புரம், கடலூர், மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட 25 மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க.